ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ பார்க்கக்கூடிய மூவி வந்து கிஷ்கிந்தா காண்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிஷ்கிந்தா காண்டா மூவி வந்து 8.7 ரேட்டிங்கில் வந்திருக்கு. இதை டைரக்ட் பண்ணது வந்து நிஞ்சித் அய்யத்தான். ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயராகவன், ஆசிஃப் அலி, அபர்ணா பாரமுரளி ஹீரோயின். அவருக்கு அப்பாவாக வரக்கூடிய ஒரு கேரக்டர். கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னா குரங்குகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நக்சலைட் நடவடிக்கை பெயர் பெற்ற ஒரு இடம். அது வந்து ரிசர்வ் வனப்பகுதிக்கு வந்து உட்பட்ட பகுதியாக வந்து இதில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து மெயின் திங்ஸை காட்டிக்கிறாங்க. அபர்ணா பாரமுரளி அவள் வந்த உடனே ஸ்டார்டிங்கில் வந்து துப்பாக்கி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை தொடர்ந்து கணவனோட மகன் வந்து சன்னு வந்து காணாத போயிட்டு அப்படி அந்த மர்ம முறையில் காணாத போன அந்த மகனை அந்த குடும்பத்தில் இருக்கிற ரகசியத்தை வந்து பிடிக்கிறாங்க. மாமனார் மேலே சந்தேகப்பட்டு துப்பறியை தொடங்குற மாதிரி காட்டிக்கிறாங்க. இந்த அப்புக்குள்ள அதாவது விஜயராகவன் மாமனார் கேரக்டர் அப்படின்னா இது முன்னாள் இராணுவத்திலேருந்து வந்த ஒரு ஏதோ ப்ராப்ளத்தினாலோ உடல் ரீதியாக பிரச்சனைனால மன ரீதி பிரச்சனைனால அவர் வீட்லேயே வந்து தங்குற மாதிரி நிலைமையாகிடுது. இந்த நிலைமையில் வந்து அவர் கொஞ்சம் கரடுமுரடாக நடக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறாரு. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை மறந்து போயிடுது. அதாவது எதுவுமே ஞாபகம் வைக்க முடியாத அளவுக்கு மறந்துடுறாரு. அந்த டைமில் அவர் எப்படி அடுத்தவருக்கு தெரியாமல் அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாரு. தன் மறதியை வந்து அது நம்ம ப்ராப்ளத்தை வந்து வெளியே காட்டாமல் அளவுக்கு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாருன்னு. ரெண்டாவது வந்து அவர் ஏதோ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து இவர் தான் சஸ்பெக்டாக நினைக்கக்கூடிய காரணம் எல்லாத்தையும் வச்சு இவங்க தான் வந்து குழந்தைய கொண்டிருப்பாங்க அப்படின்னு சஸ்பெக்டாக நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் வந்து கடைசி டைமில் வந்து மறதியை வச்சுட்டு குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிருப்பார். கண்டுபிடிச்சி அது கடைசியில் தான் தெரியும் அவர் எல்லாம் பண்ண எல்லாமே வந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு தெரிய வரும். கதைக்கு வந்து திருப்புமுனையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்பு பிள்ளையோட கேரக்டர் வந்து இந்த விஜயராகவன் சார் வந்து நல்ல முறையிலேயே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வயதுக்கு ஏற்றவாறு நடிச்சிருக்கிறார். இராணுவ முறையில் எப்படி கம்பீரமோ அந்த மொட்டத்தனத்தை இதில் வச்சிருக்கிறார். ஏஜ் காரணமாகவும் அவருக்கு மறந்துட்டால் என்ன அந்த டைமில் எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுறோங்கிற இது கரெக்டாக வந்து எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ரெண்டாவது இந்த கதையை வந்து மெதுவாக ஸ்லோவாகவே போனாலுமே அந்த கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வத்தோட கவனிக்கிற மாதிரி தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. இந்த கதையில் நம்ம சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் கல்யாணம் மேரேஜ் ஆகி ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. பையனும் மருமகளும் வராங்க. அந்த டைமில் அந்த வனப்பகுதியில் காட்டுப்பகுதியில் ஒரு கண்டிஷன் இருக்குது. தேர்தலும் போது கன்ஸ் எல்லாம் வந்து சரண்டர் பண்ணுறோன்னு இருக்குது. அதே மாதிரி கன்ஸ் சரண்டர் பண்ணுறாங்க. மருமகள் வந்து கரெக்டாக சேர டைமில் அதாவது மகனும் மருமகள் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர டைமில் அந்த கன்று மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி போலீஸ் இடமே கூடிடுது. அதை பற்றி விசாரிக்கிறாங்க. ஹீரோவானவர் எல்லாமே வந்து சொல்லிடுற அப்படி எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி மகன் இருந்தது. மகன் மிஸ் ஆகிட்டா என் ஒய்ஃபுக்கு பாதிக்கப்பட்டு புற்றுநோயில் ஆகாது விட்டு அவன் செத்துட்டா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிற அப்படி. அப்பு பிள்ளைங்கிற கேரக்டர் வந்து என்னென்னா அவர் அங்கேயும் போவார். அவர் செய்கிறதெல்லாம் எல்லாமே வந்து எரிச்சு விட்டுற விதமாக தான் இருக்குது. அதுமாதிரி அவர் ரூம் சைடு யாரும் போக முடியாது. போனால் நோட் பண்ணி வச்சுருப்பார். திடீர்னு கதை சாத்துறது இந்த மாதிரி இருக்குது. உள்ளே போய் ஒரு பொருள் இடம் மாற்றிட்டாலுமே அது யார் மாற்றுறது அப்படின்னு சொல்லி பேசுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவர் ரெகுலராக ஒரு ஆளை சந்திச்சுட்டே வந்துட்டு இருப்பார். ரெகுலராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே வந்து பேசி திட்டி அது ஒரு ஃபார்ம் வாம்பார், ஒரு லெட்டர் வாம்பார். அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு வந்துடுவார். இது வந்து 2-3 டைம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. 2-3 டைம் அந்த அதே நபரை வந்து சந்திக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது நடுக்காட்டில் இருக்கிற பகுதிக்கு அவர் இருக்கிற வீட்டுக்கு போய் சந்திக்கிற மாதிரி 2-3 டைமுக்கு வந்து காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி நபரை சந்திக்கும் போதெல்லாம் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து மகன்காரன் வந்து பார்த்துற அப்படி அது ஹீரோ வந்து பார்த்துற அப்படி. ஆனால் இருந்தாலும் அது கண்டுக்காத ஒரு பெருசாக வந்து எடுக்கலை. அந்த இடமா நான் வந்து சந்தேகம் உட்படுத்துகிற மாதிரியே காட்டுவாங்க. நான் சந்திக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, நைட்டானால் வந்து அந்த சேரிச்சு அந்த பொருளெல்லாம் வந்து 2 டேஸுக்கு இருக்கோ 1 வீக்குக்கு இருக்கா வந்து பொட்டி நடுக்காட்டில் ஒன்று வந்து போட்டு அதை வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் அந்த தீயை பற்ற வச்சு அதை எரிக்கிறது. இந்த மாதிரி கன்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை வந்து ஹீரோயின் அவள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மருமகாரி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து அவள் ஹஸ்பண்டோட சொல்கிறான், இந்நேரத்துக்கு எதுக்கு போய் நைட் நேரம் போய் எரிச்சிட்டுக்கிற அப்படி அது அவரோட வழக்க கல்யாணம் வச்சதெல்லாம் வேஸ்ட் திங்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மழுப்புற மாதிரி சொல்கிறாங்க. சூழ்நிலையில் வந்து அவளுக்கு சந்தேகத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்குதுன்னே சொல்லலாம். ஒரு டைம் தெரியாதனமாக அவர் ரூமுக்கு போய் அவர் என்னென்ன சின்ன டைரி வச்சுக்கிறது ஏதோ ஒரு அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டு வந்துடுறா அப்படி. அதை பற்றி ஹஸ்பண்டுக்கு வந்து அவருக்கு மறதி வந்து ஜாஸ்தியாட்டுக்குது. அவர் எழுதி வச்சிருக்கிறார், நோட் பண்ணி வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நம்ம இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அது என்னோட முதல் ஒய்ஃப் இருக்கும்போது நான் சாப்பாட்டு டைமில் வந்து சொன்னோம். அது அவர் ஏற்றுக்கல. அவர் சாப்பாட்டெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார்.
ஹாஸ்பிட்டல் போகிற பற்றி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட அந்த ஸ்டாப் ஆகிடுது, அந்த பேச்செல்லாம் முடிஞ்சிருது. நிழல் ரவி வந்து அடுத்த நாள் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டிருக்காங்க. அப்புப்பிள்ளை வந்து இராணுவத்தில் இருக்கும்போது இவர் கூட இருந்தவர், ஃப்ரெண்டாக இருந்தவர். அந்த டைமில் வந்து இவர் வந்திருக்கும்போது இவர் யாருன்னு அப்புப்பிள்ளைக்கு தெரியல. அப்புப்பிள்ளை ரூமுக்கு போய் அவர் ஃபோட்டோவை பார்த்து இவர் தான் மென்ஷன் சின்ன டைரியில் குறித்து வச்சிருக்கும் போது தான் தெரிஞ்சது. சின்ன டைரியில் தான் வந்து கை கடக்கமான ஒரு டைரி, சின்ன டைரியில் வந்து அவரை பற்றி முழு முழு விளக்கத்தையுமே அவர் அந்த டைரியில் ஒவ்வொரு பாட்டும் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை வச்சு தான் அவர் வந்து அதை கொண்டு வந்து அதை வச்சு ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாப்படி, நிலக்கரவிகிட்ட கேள்வி கேட்பாப்படி அப்புப்பிள்ளை. அதுக்கு நிலக்கரவி பதில் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு டைம் முரண்பாடாக ஒரு பதில் சொல்கிறதுனால அந்த டைப்பில் வந்து ரொம்பவுமே சிவியராக வந்து இழுத்து பிடிக்கிறாரு. அந்த கேள்விக்கெல்லாம் நிறைய கேள்வி கேட்டங்காட்டி அதுக்கு சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. அதனால் நிலக்கரவி வந்து அந்த இடத்த விட்டு போகலான்னு மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது. அதனால் ஒருத்தர் கூட சண்டை போட்டு தள்ளிக்கிறாங்க. தள்ளும்போது நிலக்கரவி விழுந்த இடத்துல கையில் வச்சிருக்கிற அந்த டைரி, சின்ன டைரி வந்து அவர் கையில் விழுந்துருது. இவர் வந்து போய் ஒரு சேரில் போய் உட்காந்த உடனேயே வந்து விழுகிறாரு. அந்த விழுந்த இடத்துல சேர் இருக்கிறனால அது மேலே ஒரு சேர் மேலே உட்காந்ததுனால அந்த அப்புப்பிள்ளைக்கு பழசெல்லாம் மறந்துற மாதிரி காட்டியிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணால் ஏது பண்ணால் அந்த டைமில் என்ன பண்ணிருக்கிற நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி விழுந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதனால் நிலக்கரவி அந்த டைரியில் இருக்கிற சீட்டை வந்து என்ன கேள்வினால் பிரச்சனை ஏற்பட்டுதோ அந்த கேள்விக்குள்ளான அந்த பதிலுள்ள சீட்டை வந்து கிழிச்சு சோப்பில் போட்டு அந்த டைமில் வந்து மகனும் வந்து என்ட்ரி ஆகிடுறாங்க. அவருக்கு வந்து நம்ம இப்போ தான் வந்து பேசின மாதிரி சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு நாங்கள் பழைய ஞாபகத்தில் நினச்சி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு நாம் என்ன நினைப்போம், சரி நிலக்கரவி ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற அப்படி இது கடைசி நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருமாட்டுக்குது, இது மூலமாக வரும்னு நினச்சோம். ஆனால் பட் அந்த கதையில் வந்து கடைசி வரைக்கும் அது காட்டல. அது வந்து எதுக்கவசரம் அந்த சீன் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் மறதி அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்கன்னா சின்ன டைரி மூலமாக எழுதி வச்சு குறிப்பு எழுதி அவரை பற்றி முழு டீட்டெயிலுமாக ஒரு சின்ன டைரியில் அதுக்குன்னு தனித்தனி நோட்டை போட்டு எழுதி வச்சுருக்காரு. யார் பார்க்கணுமோ அதுக்குள்ள டைரி எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ள டீட்டெயிலாக அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி அதை தெரிஞ்சுக்கிறாரு. அதை பற்றி மேலும் விளக்கம் இருந்தாலும் அதை அந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுறாரு. இந்த மாதிரி தான் வந்து ரொட்டீனாக வந்து நடந்துட்டு இருக்குது. அவர் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அவர் மறதியை வெளியே காட்டாமல் அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிற காட்டுறக்கோசரமே அந்த சீனை வந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது, மிஸ்ஸான மகன் ஒரு பாடி கிடக்குது, நீங்கள் சொன்ன அடையாளத்தைப்படி இது உங்கள் மகனா இல்லையா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அவங்க வந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகிறாங்க. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போய் ஃப்ரெண்டுங்க கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பார்க்குறாங்க. மகன்லேயும் தெரிஞ்சிருது. மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ்க்கு வந்து ஒரு இது கிடைக்குது. அதாவது என்னென்னா அந்த கன்று மிஸ் ஆச்சுன்னு சொன்னது விளையாட்டுக்காரங்க வந்து எடுக்கும்போது அந்த போட்டால் வந்து ஒரு குரங்கு கையில் ஒரு கன்று இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதை வச்சு அந்த கண்ணை வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க. அது வந்து இவரோட கண்ணா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம், இவர் அதுக்கு ஒப்புக்கிறாரு. அப்புப்பில் வந்து அது ஒப்புக்கிறாரு, இது என்னோட கண்ணு தான் சொல்லி ஏற்றுக்கிறாரு. அதை வச்சு கதை நகரும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு போலீஸுக்கு வந்து ஒரு எலும்பு கூட அவங்க வீட்டுக்கு பக்கத்தாலேயே வந்து ஒரு எலும்பு கூட கிடைக்குது. அது எப்படி யார் மூலம் சொன்னாங்கன்னு தெரியல. எப்படி வந்துச்சுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது வந்து என்னென்னா நம்மளுக்கு இப்போ ஸ்டார்டிங் காட்டும்போது ஒரு மனுஷன் மாதிரியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரியுது அது வந்து ஒரு குரங்கோட எலும்பு கூடு அப்படின்னு தெரியுது. அந்த குரங்கோட எலும்பு கூடல குண்டு தொலைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி புல்லட் பட்டு தான் வந்து அந்த குரங்கு செத்துருக்குதுன்னு சொல்லி கண்டறியறாங்க. இதோட விசாரணை வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த அப்புப்பிள்ளை அந்த வீட்டில் வந்து அதே மாதிரி தீயரிக்க போகும்போது மருமகை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த அப்புப்பிள்ளை அந்த இடத்த விட்டு போன உடனே போய் அதை அணைக்க பார்க்கும்போது அப்புப்பிள்ளை வந்து தடுத்துறாப்படி. அப்படி தடுக்க முயற்சி செஞ்சுமே அவர் காலாலேயே எட்டு வச்சு அந்த தீயை வந்து அணைக்கலான்னு முயற்சி பண்ணுறாப்படி. மருமகை வந்து முயற்சி பண்ணுறாப்படி. அதையும் மீறி அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆளுக்காலே தள்ளி விட்டுறாங்க. மருமக ஒரு சைடு விடுங்க, அப்புப்பிள்ளை ஒரு டிரைவர் பக்கம் போய் விடுகவும் காட்டுறாங்க. அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து என்ட்ரி ஆகி அப்புப்பிள்ளையை வந்து தூக்குறாப்படி. அதை அப்பாவை தூக்கிட்டு அதுக்காக அதாவது ஒய்ஃபை போய் தூக்க போகிறாப்படி. ஒய்ஃபை தூக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி, அவர் எப்போவுமே ரெகுலராக பண்ணுறதானே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அப்புப்பிள்ளை வந்து ஏன் இங்கே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் எதுவும் தெரியாத அளவுக்கு வழித்தரமே தெரியாத அளவுக்கு சுற்றிட்டு கடைசியில் ஒரு வழித்தரை கண்டுபிடிச்சிட்டு அவர் போகிற மாதிரி அந்த கேரக்டரை காட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல 2 பேரும் ஆச்சத்தோடு பார்த்துட்டு அந்த சீனை அதோட முடிஞ்சிட மாதிரி காட்டிக்கிறாங்க. ரெண்டாவது அடுத்த நாள் காலையில் வந்து போலீஸ் வந்து எப்படி தான் அப்புப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போயிடுது. ஏன் எதனால் கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா அந்த குரங்கு தொலைச்ச புல்லட்டுமே அப்புப்பிள்ளை ஆமாம் சொன்னேன் அந்த அவர் கண்ணு வந்து காணவில்லைன்னு சொன்னார்ல அந்த புல்லட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஆனால் அந்த குரங்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்குது.
அப்போ பிள்ளை சரண்டர் பண்ணது இப்போ தான். அதனால் வந்து கன்ஸ் முன்னாடியே இருந்திருக்கு. அதை வந்து குரங்குக்கு ஷூட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த காரணத்துக்கோசரம் அப்போ பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விசாரிக்க கூட்டிகிட்டு போனவனையுமே வந்து பையன் கணக்கு எப்படி தெரிஞ்சு போயிருந்தோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே வந்துடுறாப்படி. அங்கே வந்த உடனே நிலகர ரவியும் சேர்ந்து கூப்பிட்றாப்படி. அதாவது ஹீரோ வந்து நிலகர ரவி, அது அப்போ பிள்ளைக்கு ஃப்ரெண்டு தானே, அவரையும் சேர்ந்து கூப்பிட்றாப்படி. நிலகர ரவி அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாப்படி. கதாநாயகி என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த தீயை எரிஞ்ச பக்கம் போய் அந்த எரிச்சா அப்படின்னா அந்த எரிஞ்ச பக்கம் போய் அந்த என்னென்ன எரியாது இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த காய்கறியை எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி சேகரித்து அது ஒன்று சேர்த்து பார்க்குறாப்படி. என்னென்ன தடையும் கிடைக்குதுன்னு பார்க்குறாப்படி. ரெண்டாவது அப்போ பிள்ளையோட ரூமுக்கு போய் அது ஒவ்வொரு பொருளாக வந்து என்னென்ன பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு சாவி போட்டு வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நேமில் சாவி போட்டு வச்சு ஒவ்வொரு ஓப்பன் பண்ணுற பூட்டு வச்சுருக்கிறாரு. அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணோடனே அதுக்குள்ளார திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் அவர் படிச்சுட்டு வர்றாப்படி. ஒரு கன் ஒன்று கிடைக்குது, அந்த கண்ணையும் எடுத்து வச்சுக்கிறாப்படி. பேரனோட எல்லா டீட்டெயிலையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டைரியில் போட்டு வச்சுருக்கிறாரு. அந்த டைரி எல்லாத்தையும் பார்க்குறாப்படி. பார்த்துட்டு மருமகன் வந்து அந்த டைரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரொம்பவே விசாரிச்சிருக்கும்போது அவர்னால் வந்து மறந்தனால எந்த ஒரு பதில் சொல்ல முடியல. அதனால் வந்து அவர் வந்து யூரின் போன மாதிரி அந்த இடத்துல வந்து யூரின் போன மாதிரி காட்டி வைக்கிறாங்க. அதை பார்த்த வந்து அந்த விசாரித்த சார் வந்து என்ன இப்படி போகிறாரு, ஏன் இப்படி பயக்கிறாரு அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கேட்கும்போது இவருக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த வியாதினால தான் மறதி இருக்குது, அந்த மறதினால தான் இவர் வந்து சஸ்பெண்ட் ஆனார், இந்த பிரச்சனை இருக்குது, அது வந்து ஃப்ரெண்ட்லியாக தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசினாக்கா அவர் வந்து புரிஞ்சு படிக்க சொல்லிட்டு அதையும் காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரெல்லாம் வாங்கிட்டு போய் மேலதிகாரிகிட்ட வந்து கொடுக்குறாரு. நாம் இவர் பிடிச்சும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே மனநல பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க, மறந்துடுற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அவரை கைது பண்ண முடியாது. ரெண்டாவது அவருக்கு வந்து ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்து தான் வேலையை நின்றுக்குண்டான காரணமே தெரிஞ்சிருக்குது. இதனால தான் மன ரீதியாக தான் அவர் வேலையை விட்டு நிறுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு மேலே லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கூடாது, அதை கொடுத்துட்டாங்க. இனிமேல் இப்போ அந்த ஆக்ஷன் எடுத்தால் அது பிரச்சனை எல்லாத்துக்குமே வரும். அதனால் இந்த கேஸை வந்து இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து இதோட வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பிள்ளைய வந்து ஹீரோவும் நிலரவியும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவள் அந்த ரூம் விட்டு அப்போ தான் வெளியே வரான். அதாவது அப்போ பிள்ளைய ரூம் விட்டு வெளியே வந்து மலன்னு வீட்டுக்கு வெளியே வர மாதிரி இருக்குது. அப்போ பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமுக்குள்ளே அப்போ பிள்ளையோட ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஹீரோயினும் கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க. அப்போ பிள்ளை வந்த உடனே ரூமை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு அப்படி இங்கே நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிற அப்படி அந்த நீ இந்த ரூமை வீட்டாக்கிட்ட போ அப்படின்னு சொல்கிற அப்படி. அதே மாதிரி ஹஸ்பண்டு ஹீரோவும் நீ இந்த ரூமை வீட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிற அப்படி. ஹீரோயின் வெளியே வந்துடுறாப்படி. அந்த டைமில் நிலரவி இருக்கிறாரு. நிலரவி வந்து இவருக்கு வந்தது வந்து மறதி தான், ஆனால் அந்த மறதினால் வந்து ரிப்பீட்டடாக என்ன செய்கிறது தெரியாது, அதே செயலை திரும்பி இதை செஞ்சுட்டே தான் இருப்பார். அதனால் நீ வந்து அதை பெருசாக நினைக்காதீங்க போயிட்டு போயிடுறாரு. இது எல்லாம் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு ஏற்கனவே வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறாரு. ஹீரோ வந்து அவங்க அப்பாவை அங்கே படுக்க வச்சுட்டு ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடுது. ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுது. இது எல்லாத்தையும் அக்கடை உதறி தள்ளிட்டு நீ உன்னை யார் அந்த ரூமுக்கு போக சொன்னது, என்னை யார் பண்ண சொன்னது, அவரோட மைண்டே இப்படி தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு கன்ஸ் இருக்குது, இந்த கன்ஸை ஏன் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸை வைக்கிற அப்படி. ஒரு இதில் வந்து அவர் எரிச்ச இதில் வந்து 2 புல்லட் மிஸ்ஸிங்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி கணையை வந்து அடுத்தடுத்து வைக்கிறாரு. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே அப்பா வந்து ஒரு ஆளை சந்திச்சுட்டு வந்துட்டுப்பா அப்படி. அந்த ஆளுக்கிட்ட நான் போய் விசாரிச்சுக்கிட்டு அவன் வந்து ஏற்கனவே வந்து அப்பு பிள்ளை இருக்கிற அந்த வீட்டில் வந்து பேர பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கேன். அந்த பேர பையன் வந்து தெரியாதனமாக அந்த கண்ணை தூக்கிட்டு வந்து குரங்கு ஷூட் பண்ணிடுவான். அந்த குரங்கு ஷூட் பண்ணோடனே குரங்கு வந்து மரத்துலேருந்து கீழே வந்து செத்து போயிடும். அதை கண்டுபிடிச்சி அவனை யார் இந்த கண்ணு தூக்கிடுவான்னு சொல்லி அப்பு பிள்ளை வந்து மரக்கலையை உடச்சி பையனை போயிட்டு அடிப்பா அப்படி. அங்கே வந்து ஒரு ஆள் வந்து தடுத்து இந்த மாதிரி பேர பையனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அந்த குரங்கு கொண்டு போய் அவன் அந்த ஆளை வந்து புதைச்சிடுவோம் அப்படி. குழி தோண்டி அந்த குரங்கை வந்து புதைச்சி வச்சுற மாதிரி காட்டி வைப்பாங்க. சொல்கிற அப்படி. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது உங்கள் அப்பா ஏற்கனவே வந்து மகன் காணாத போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மகனை காணாத போச்சு ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டாரு. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து அதாவது ஹீரோ வந்து ஆமாம் அப்பா சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃப்ளாஷ்பேக் இருப்பா அப்படி. ஹீரோ அப்போ அந்த முதல் மனைவி குழந்தைங்க 3 பேர் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி காட்டிக்கிறாங்க. ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து விட்டுட்டு சில அந்த துணி ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடுறா அப்படி. இவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க.
அந்த டைமில் வந்து நைட் டைம் ஆகிடுது. நைட் டைம் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதாவது ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகும்போது, வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த ரூமுக்கு என்ட்ரி ஆகும்போது ஒய்ஃப் பேச முடியாத நிலையில் வந்து கிடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அது பக்கத்தால் வந்து அவனோட பையன் கன்னில் வந்து சுட்டு கீழே விழுந்து படுத்து கிடக்கிற மாதிரி ரத்த ஒழுகி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதை பார்த்த வந்து ஹீரோ வந்து அழுதுகிட்டே போய் அந்த பையனை எழுப்பி பார்க்குறாப்படி, உயிருக்கு தான் வேணும் பார்க்குறாப்படி. ஒன்றும் இல்லை, அழுதுகிட்டே வந்து மனைவி பக்கத்தானுக்கு வர்றாப்படி. மனைவி என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அவளும் பேச முடியாமல் தாத்தாவோட கண்ணை தூக்கிட்டு வந்துட்டா. அதை தூக்கிட்டு வந்ததை நான் தூக்கிட்டு வரக்கூடாது, வெய்யும் சொன்னதை கொடுக்க மாட்டேன்ட்டா. அதனால் வந்து பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால் நானும் வந்து கண்ணை வாங்கலான்னு முயற்சி பண்ணி அவனுமே அந்த கண்ணை கொடுக்க மாட்டேன் 2 பக்கம் இழுத்துட்டு இருந்தான். அந்த டைமில் ஈரத்தனமாக ட்ரிக்கர் ஆன் ஆகிருச்சு. அதனால் சூட்டாகி மேலே பட்டு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிற போது அதுக்கு அவன் வந்து ரொம்பவே வேதனைப்பட்டு அப்போ அந்த டைமில் வந்து அப்பு பிள்ளை வந்து அவன் மாட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதை வச்சு போகிறான். பக்கத்தில் இன்னொன்னே அப்பு பிள்ளை பாட்டுக்கு அவன் வேலை பண்ணிவிட்டு வெளியே போயிடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. சரி, வெளியே காட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ரூமுக்கு போவான், மனைவி பார்க்க போவான். ஆனால் மனைவி தெரியாதனமாக மாத்திரையெல்லாம் எடுத்து முழுங்கிடுவான். அப்புறம் மனைவி மாத்திரையெல்லாம் முழுங்கின உடனே வந்து கொஞ்சம் சீரியஸாக அதனால் அந்த மனைவி தூக்கிட்டு இந்த பையன் இருக்கிற ரூமை வந்து ரத்த ஒளி கிடக்கிறத வந்து பூட்டிட்டு மனைவி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கேட்கும்போது இல்லை, அவர் ஏற்கனவே வந்து புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதனால் வந்து மெடிசன் முழுங்கிட்டு இருக்கிறான், அதில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டனால முழுங்கிட்டா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறான். அதனால் வந்து அதுக்கு கேர் எடுத்து பார்க்குறாங்க. அந்த மெடிசன் எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி அந்த அங்கே இருக்க டாக்டர் சொல்லும்போது அது எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்த உடனே வந்து அந்த பையனுக்கு ரூமை அதாவது இறந்து கிடந்தால அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது அந்த பையனும் இல்லை, அந்த ரத்தம் ஒரு துளி கூட சிந்தின தடையும் இல்லை, எல்லாமே தொடச்சி கிடந்தது. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவன் மட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுருக்கான், ட்ரைனிங் டேபிள் ஏதோ வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா தான் பண்ணியிருக்கிறாருன்னு சுத்தம் பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. சரி, எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்து அதை பார்க்குற மாதிரி அதோட அந்த முடிஞ்சுது. அந்த பையன் எங்கே பார்த்துச்சா ஏது பார்த்தான்னு கடைசி வரைக்கும் அது காட்டல. அந்த இதுலேருந்து என்னதுன்னா பையன் வந்து டெத்தானது இப்போயும் அவங்க அப்பா மறைச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவில் வந்து மருமகம் அவளும் இறந்து போயிடுறா. அப்படி ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாப்படி. அதாவது அப்பு பிள்ளைங்கிறவங்க கண்டுபிடிக்கிறாப்படி. ஒவ்வொரு ஆதாரமாக போய் திரட்டி கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. இவங்ககிட்ட அந்த டைமில் வந்து இவனை ஆறும் தெரியாதுன்னு அவங்ககிட்ட போய் மறுபடியும் அதே மாதிரி கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அதை பற்றி டீட்டெயில் எழுதி எல்லாம் ரிப்போர்ட் எழுதி இதனால தான் இறந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே கூட வந்து தீயை போட்டு எரிக்கிறது. இதே மாதிரி தொடக்கமாக ரொட்டீன் ஒர்க்காக நடந்துட்டு இருக்குது. ரொட்டீனாகவே அவங்ககிட்ட போய் 10 தடவை இதோட 10-15 டைம் அவங்ககிட்டயே போய் விசாரிச்சு அதையவே திருப்பி விசாரிக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு அதே மாதிரி 10 டைம் 15 டைமுக்கு மேலே அதே மாதிரி அந்த ரெக்கார்டு ரிப்போர்ட் காப்பி 10 டைம் 15 டைம் வாங்கிட்டே இருக்கிறது. கண்டுபிடிச்சி அது தீயில போட்டு எரிக்கிறது. இதே மாதிரி ரொட்டீன் ஒர்க்காகவே நடந்துகிட்டு இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாரு. அவரே வந்து சொன்னார், நீ தவறுதெல்லாம் நடந்துருச்சு, இது வந்து உன்னோட இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் அப்பா மேலே மரியாதை விட்டு பின்னாடி போய் கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த அதுக்கப்புறம் அழுதுட்டு தடவி கொடுக்குற மாதிரி அவரை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு. இதே தான் திருப்பி ரொட்டீன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுமே தெரிஞ்சுக்கிறாரு. இந்த நாள் தான் நடந்துட்டு இதே ஒர்க்கை திருப்பி ரிட்டன் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சிருது. பட் இது வந்து சிம்பிள் கான்செப்டாக இருந்தாலுமே இவர் கண்டுபிடிக்கிற விதம், அதாவது இந்த மறதி டைமில் கூட இவர் கண்டுபிடிச்சி ஒரே ஒர்க்கை வந்து திருப்பி அதே உள்ள கண்டுபிடிக்காதுமே மனைவியும் வந்து அந்த ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தேகத்தையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுமே இது கொஞ்சம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மாமனார் கேரக்டருமே மருமக கேரக்டருமே இந்த மூவிக்கு பலம் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.